வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் தமிழக வெற்றி கழகத்தோட கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொறுப்பு அறிவித்து 4 நாள் ஆச்சு. எங்களோட முதல் பிரச்சனையாக தளபதி எப்படி பரந்தூர் மக்களோட களத்தில் இருந்து அவரோட அரசியல் பயணத்தை ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தளபதி வழியில் கோவை தெற்கு மாவட்டம் சார்ந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்க வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனையில் அந்த மக்கள் சார்பாக எங்களோட கள பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக கலெக்டர்கிட்ட அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை சீக்கிரமாக அகற்றணும், அந்த இடத்துல மாற்று இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். இது நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை நீங்க எப்படி தீர்வு காணலாம் இருக்கீங்க? இப்போ உடனே நாங்கள் எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா என்ன? கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால பிரச்சனை இது. இந்த 20 ஆண்டு கால பிரச்சனையில பல்வேறு வடிவங்களில் மக்கள் இதுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கான தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு எந்த ஒரு அரசாங்கமும் இது வரைக்கும் அதுக்கு பண்ணல. ஆனால் பாதிக்கப்படுற மக்கள் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குல வர அந்த காற்று மாசுபாட்டுனால பலர் உயிரே விட்டுட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட ப்ராப்ளம், அவங்களுக்கு அந்த நிலத்தடி நீர் மஞ்சள் கலர்ல வர்றது ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த குப்பை கிடங்குக்குள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது. நாங்க முந்தானத்துக்கு ஒரு கள ஆய்வுக்காக அது உண்மையான பிரச்சனையான்னு பாக்குறதுக்காக போகும்போது அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு முக கவசமோ பாதுகாப்பு கவசமோ எதுவுமே இல்லை. நீங்க இப்ப நினைச்சு அங்க போனா கூட நீங்க அந்த பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்க ஒரு விஷயத்தை அதை ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசு அதுக்கு மிக தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விமான நிலையம் முக்கியம்தான், ஆனால் அதை விட மக்களோட வாழ்வாதாரம் உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அந்த உயிருக்கு மதிப்பு கொடுத்து வெள்ளலூர் குப்பை கிடங்க உடனடியாக அதுக்கு மாற்று இடம் தேர்வு செய்து மாற்ற வேண்டுங்கிறத எங்களோட பொறுப்பு. நான் பொறுப்பு வழங்கிய உடனே மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க உத்தரவு கொடுத்துருக்காங்களா, இல்லை அதனால தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? மக்கள் பிரச்சனையை கையில் எடுப்போம்னு நாங்கள் உறுதி கொடுத்தாதான் எங்களுக்கு பொறுப்பே கொடுப்பாங்க. ஏன்னா எங்களோட தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான ஒரு கட்சியாக தான் தளபதி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இனிமேல் வர ஒவ்வொரு நாட்களும் மக்களோட பிரச்சனைகளை எடுத்து மக்களோட சார்பில் நின்று அவங்களுக்கு போராடி அவங்களுக்கான வெற்றியை வாங்கி தரதான் எங்களோட வேலையா இருக்கும். அதை முன்னிட்டு தான் தளபதி எங்களுக்கு அறிவிச்சிருக்காரு. மாவட்ட நிர்வாகத்துக்கு மனு கொடுத்திருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் தான். மனு கொடுத்திருக்கோம். மனு மேல கலெக்டர் அவர்களும் திரு மாநகராட்சி அலுவலர்களும் நடவடிக்கை எடுப்பாங்கிறத நாங்கள் நம்புறோம். ஒருவேளை அப்படி எடுக்கல அப்படிங்கும்போது தமிழக வெற்றி கழகம் மக்களுடனும் அங்கு இருக்கும் மாணவர்களுடனும் இணைந்து மிக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.